வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷ்னல் டு இந்தியன் எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூஎஸில் இருக்க நிறையா டெக் கம்பெனிஸ் லைக் அமேசான், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் 2025 மட்டும் 32,000 எம்ப்ளாயீஸை இந்தியாவிலேருந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த H1B விசாவோட ஃபீஸ் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணியும் கூட 32,000 ஒர்க்கர்ஸ் எடுத்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. 2025 ஆமாம், இந்த சோல் ஒன் அந்த 365 டேஸில் மட்டும் 65 டேஸ் இல்லை, இன்னும் கொஞ்சம் 5 டேஸ் 3 டேஸோ 5 டேஸா 4 டேஸ் இருக்குது ரிமைனிங். ஸோ 361 டேஸில் மட்டும் அரௌண்ட் வந்து 32,000 H1B விசாஸ் ஹோல்டர்ஸை ஒர்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ அந்த டேரிஃப் ஃபீஸ் அதிகம், முன்னே இப்போ ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூட இத்தனை பேர் உள்ள வேலைக்கு எடுத்திருக்காங்கன்றது இந்தியன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அங்கே எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அமெரிக்காவை டோட்டல் இந்தியாவும் பைக்காட் பண்ணுச்சுன்னா அமெரிக்காவோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும். பட் நடக்காது. நடக்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் அமெரிக்காவுக்கு. ஸோ நியூஸ் நம்பர் செகண்ட் என்னென்னு பார்த்தா அப்படின்னா, யூபியில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறத மேண்டேட்டரியாக பண்ணியே தீரணும் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். பேப்பர் படிக்கிறப்ப நாட்டில் என்னென்ன நடக்குது, எக்கனாமி பற்றி, ஃபைனான்ஸ் பற்றி, டேக்ஸ் பற்றி, கொண்டு வர ரூல்ஸ் அண்ட் லாஸ் பற்றியெல்லாம் பசங்களுக்கு அவேர் ஆகுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் பேர் டைவெர்ட் ஆவாங்க, சயின்ஸில் டைவெர்ட் ஆவாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டைவெர்ட் ஆகி அதை பற்றி படிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டை க்ரியேட் ஆகலாம், நிறைய ஸ்பெஷலிஸ்ட் உருவாகலாம். ஸோ அதுக்கு இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து மேண்டேட்டரியாக பேசிக்கான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இது. பட் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராசஸ் ஆக போகுதுன்னு தெரில. பட் மேண்டேட்டரியாக ஸ்கூல்ஸில் நியூஸ் பேப்பர் படித்தே தீர வேண்டும் என்பதை யூபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கூகுள் மற்றும் ரீநியூ எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நிறுவனங்களும் சேர்ந்து 150 மில்லியன் வாட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோலார் ப்ராஜெக்டை ராஜஸ்தானில் டெவலப் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, கூகுள் வந்து 100% கார்பன் ஃப்ரீ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது கூகுளோட ரொம்ப காலத்து பெரிய கோலாக இருந்துகிட்ருக்கு. இப்போ 150 மில்லியன் வாட் 1 இயருக்கு டோட்டலாக கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 42,500 மில்லி வாட் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மில்லி வாட் வராதுப்பா, மெகாவாட், சாரி, மிஸ் ஸ்பெல்லிங். ஸோ 150 மில்லி வாட் வருது, 150 மெகாவாட் வந்து பர் டேக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபோர்த் நியூஸ் என்ன அப்படின்னா, ஓக்சல் கிரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இது வந்து ஜோஹோ மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பேக் பண்ணியிருக்காங்க. அவங்க சப்போர்ட்டில் அப்படி சொல்லலாம். இந்த ஓக்சல் கிரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி இண்டிஜினஸாக இந்தியாவிலேயே எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷின்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஜோகோவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட்டில் இந்த மிஷினை வந்து உருவாக்கியிருக்காங்க இண்டிஜினஸாக. இனிமேல் சைனாவோ இல்லை வெளிநாட்டிலேருந்தோ அந்த மிஷின் எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா நம்ம ஊரில் இனிமேல் இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் விரைவில் தொடங்கப்படும். ஸோ இது மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு தான். ஸோ ஃபிஃப்த் நியூஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் ஆர்கனைஸ்டு க்ரைமுக்கு தடுக்கிற விதமாக, அதை அழிக்கிற விதமாக 360 டிகிரியில் ஒரு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடத்தப்படும், ஆல் ஓவர் இந்தியா நடத்தப்படும். அதுக்கான பிளான்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. விரைவில் நடத்தப்படும், அதுக்கான பிளான்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 360 டிகிரி அப்படின்னா எல்லா ஆங்கிலையுமே அந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த யார் வீகன் கிரைம்னா
ஆர்கனைஸ்டு கிரைம். ஆர்கனைஸ்டு. இப்போ ஆர்கனைஸ்டு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்த ரெகுலராக பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஆர்கனைஸ்டு கிரைம் எப்படி சொல்கிறது, இந்த ரெகுலராக கடத்துறாங்கல்ல, கடத்தி இங்கே கடத்தி அவங்க ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அங்கேருந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. ஸோ பண்ணுற தப்பி ப்ராப்பரான வேலை பண்ணுறதுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும் இல்லையா? ஸ்பிட் பேக்கெட் அடிக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக மூவ் பண்ணுறது தான் ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரைம்ஸுக்கு அந்த மாதிரி கிரைம்ஸை அழிக்கிற விதமாக ஒரு ஆப்ரேஷன்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விரைவில் நடத்தப்படும். அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது ஃபினான்ஷியலாகவும் அவங்க நெட்வொர்க் அழிச்சிருது, அவங்களுக்கான ஃபண்டு வரதை நொறுக்கிறது, அவங்க எல்லா ஆங்கிளையும் அவங்கள சப்ரஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒரு வாக்குறுதி மாதிரி சொல்லியிருக்காரு மக்கள்கிட்ட. ஸோ இது 6th நியூஸ். ஏன்னா இந்த மாதிரி லீடர்ஸ் பேசுனதுலேயே இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பொதுவாக இங்கே பாலிடிக்ஸ் பண்ண தான் பேசுவாங்க, இது மக்களுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைமில் பாதிக்கப்படுறது அடிப்படை மக்கள் தான், காமன் பீப்புள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது காமன் பீப்புளுக்கான ஒரு பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 6th நியூஸ் என்ன அப்படின்னா, பாரத் ரத்னா அண்டு பத்மா அவார்டு, இந்த 2 அவார்டும் அவார்ட்ஸ் மட்டும்தானே தவிர டைட்டில் கிடையாது. எந்த இடத்துலையும் இதை டைட்டில் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, பெருமைக்கு இதை பயன்படுத்திக்க கூடாதுன்றத பாம்பே ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பத்மஸ்ரீ கமலஹாசன் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் வந்து பத்மஸ்ரீலாம் சொல்லாதீங்க, கமலஹாசன் மட்டும் சொல்லுங்கன்றார் இல்லையா? ஸோ அது மாதிரி பேருக்கு முன்னாடியோ பேருக்கு முன்னாடியோ சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாம்பே ஹைகோர்ட். 7th நியூஸ் என்ன அப்படின்னா, கம்மிங் 2026 வந்து பார்த்தா அப்படின்னா மகா மேளான்னு சொல்லி யூபியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது போல், ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம். அந்த இடத்துல இந்த விஐபி ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது, முக்கியமான ஆட்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் லாஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோகி ஆதித்யநாத், அதாவது யூபியோட சிஎம் சொல்லியிருக்காரு. நோ விஐபி ப்ரோட்டோகால் ஷுட் பி ஃபாலோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ட்ரிக்டாக. ஸோ 8th நியூஸ் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் எப்படி 16 வயசு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண கூடாது, க்ரியேட் பண்ணாங்கன்னா அது பேன் ஆகணும் அப்படின்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் மூவ் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி அந்த ஸ்கீமை வந்து இந்தியாலையும் பண்ணணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சென்டருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16 வயசு கீழே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடாது, மேஜர் ஆகிற வர நோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, எந்த ஒரு ஹைகோர்ட் அப்படின்னு மிஸ் பண்ணிட்டேன், பட் ஒரு ஹைகோர்ட் தான். ஹைகோர்ட் எந்த ஒரு ஹைகோர்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், டெல்லி, மேஜர் டெல்லி தான் நினைக்கிறேன், பட் எனக்கு ஷோராக தெரில. ஹைகோர்ட்டோட உத்தரவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து ஒருத்தர் பிடிச்சிக்காம டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபீமேல் ஒரு இண்டிபெண்ட் விமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்களுக்காக சாதகமான வந்த சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் அவங்க வேலைக்கு போய் அவங்களாலேயே பார்த்துக்க முடியும்னு அளவு சம்பாரிச்சா கூட மெயின்டெனன்ஸ் அலிமோனி அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்ற பேரில் அந்த ஒய்ஃப் வந்து என் கணவன்றது எனக்கு மாதம் இத்தனாயிரம் வேணும், அத்தனாயிரம் வேணும், இத்தனை லட்சம் வேணும். ஒரு அம்மா 6 லட்ச ரூபா மாதம் கேட்டிருக்கு, தன்னை ஒரு மாத செலவாக 6 லட்ச ரூபா கேட்டிருக்கு. பியூட்டி பார்லர் போகணும், அங்கே போகணும், இதுக்கு போகணும், அதுக்கு போகணுன்னு 6 லட்ச ரூபா கேட்டிருக்கு. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து 6 லட்சம் வேணும் அப்படின்னா நீயே வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கோமா அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய கேசஸில் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வரத்துக்கோ
இந்த ஈக்குவாலிட்டியை நிலைநாட்டுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னா டைவர்ஸ் வாங்குறப்ப ஏன் ஆண் மட்டும் பெண்ணுக்கு அலிமணி கொடுக்கணும்? கொடுக்க ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி கொடுத்துக்கணும், ஏன்னா ரெண்டு பேருக்கு கொடுத்துக்க தேவையில்லை. இதுதான் ஈக்குவல் ரைட்ஸ். அது என்ன கணவன்றதுனால அவன் மட்டும் காசு கொடுக்கணும் அப்படின்றது லாஜிக் இல்லை. பட் இன்னைக்கு அது இன்னைக்கு இல்லை, நேற்று அது நிரூபணமாயிருக்கு. ஸோ இண்டிபெண்ட் உமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அலிமோனி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கிறேன்னா, ம் இவங்க இண்டிபெண்டன்ட் உமன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை விட்டுருவாங்க. ம் இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு குழந்தை ஆயிடுச்சு இனிமேல் என்னால போக முடியாது, இப்ப நீங்க காசு கொடுங்க அப்படிம்பாங்க. ஆமாப்பா, எப்போ திருப்பி வேலைக்கு போவாங்கல்ல. இல்ல அவங்க வாழ்க்கையில போகவே போறது இல்லைன்னு வச்சுக்க. ம் சோ அதாவது அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு லூப் ஹோலை யூஸ் பண்ணி திரும்ப வாங்குவாங்கன்னு சொல்ல வரேன். கரெக்டு. இப்போ இது பல பேர்த்தோட வாழ்க்கை, இந்த அலிமோனி கேஸில் பல ஆண்கள் வாழ்க்கை நாசமாக போயிருக்கு. நீயே உனக்கு திங்கிறது ஒரு ஆள் லிட்ரலி நடக்க முடியாமல் பேரலைஸ் ஆகி கட்டலோட கட்டலாக படுத்து கிடக்கான். அவன் நல்லா தான் இருக்கான், எனக்கு மாதம் மாதம் அவன்கிட்ட காசு வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுனால அந்த ஆளை கோர்ட்டுக்கு கட்டலோட தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக கட்டலோட தூக்கிட்டு வந்திருக்காங்க. நீ படுத்த படுக்கையில் கூட கலந்துக்கோ, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ கொடுன்ற அளவுக்கு அந்த அம்மா ட்ரீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் தப்பிப்பாங்க. இதை விட சின்ன மோசமான கேஸை கொஞ்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். ஏன்னா இதெல்லாம் நிறைய டீப்பான அனாலிசிஸ். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி என்னன்னா இப்ப வந்து ஒரு டிகிரி லெவலுக்கு படிச்சிருந்தாலே கிடையாதுன்னு சொல்லிடணும். ஆ இதெல்லாம் வரும். இது வரும், ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. பட் இது ஓகே, இன்னும் ஃப்யூச்சரில் அது வரலாம். ஒரு டிகிரி முடிச்சிருக்க நாளைக்கு வந்து இவங்களை வந்து கவர்மெண்டே கட்டாயப்படுத்தும், நீங்க வந்து டிகிரி முடிச்ச உடனே வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இவங்க என்ன ஃபெமினிசம் பேசுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது நான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பெரிய விஷயமா பார்க்குறேன். ஒரு சோசியல் ரீதியாக. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஒடுக்குமுறைகள், இது ஒடுக்குமுறை சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் நியாயங்கள், ஆண்களுக்கு சாதகமான நியாயங்கள் நீதித்துறையில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இன்னண்ட் எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். நன்றி.